வெல்கம் பேக் டு கூல் கேமர்ஸ். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போனால் வேறு ஒன்றும் இல்லை, எல்லாங்கிற ஒரு ட்ரெயின் மிஸ்ட்ரி கேமில் ஆட போகிறோம். வாங்க கேமுக்குள்ளே போயிடலாம். எல்லா வேக்கப். முதல்ல நம்ம தான் எல்லாவே அந்த முதல்ல மாதிரி இருக்கிறத நம்ம இந்த பறவை வந்து நம்ம கூட இருக்கிற நம்ம ஃப்ரெண்டு மாதிரி. நம்ம கூட ஃப்ரெண்டு வந்து இப்போ நம்மகிட்ட என்ன சொல்லுதுன்னா, இங்கே வர வினோதமாக இருக்குது, இங்கே யாருமே இல்லை, நம்ம மட்டும் தான் இருக்கோம். ஆனால் ட்ரெயின் வந்து இன்னும் மூவ் ஆகிட்டே இருக்குது. இது வந்து எப்படி நிப்பாட்டுன்னு தெரில, இங்கே யாருமே ஒரு க்ரீப்பியாக இருக்குது. நீ இதாக பண்ணியாகணும் உனக்கு சொல்லி நம்மளை தைரியம் படுத்துரு. இது ஒன்றும் ஜோக்கு இல்லை, எல்லாத்துக்கும் நீட்டாக இப்போ பண்ணணும் சொன்னோடனே நம்ம ஒரு வீரமாக பார்த்துடலாம், நமக்கு கேர்ஃபுல்லாக இரு அப்படின்னு சொல்லியிருக்கு. வாங்க நம்ம சுற்றி ஒன்று பார்த்துப்போம். இப்போதைக்கு இங்கே யாரும் இல்லாத மாதிரி தெரியும், நம்ம ஜாலியாக போகலாம். சொன்ன மாதிரி ட்ரெயின் மிஸ்ட்ரியாக தாங்க இருக்குது, இங்கே யாருமே இல்லை. பொறுமையாக போகலாம், முன்னாடி எதாவது வருதான்னு பார்க்கலாம். திரும்பி பார்த்துப்போம். திடீர்னு வடகந்த மாப்பிள்ள கோயம்புத்தூர்லேருந்து சொல்லி முதுகுலேயே அடிச்சுட்டு போகிறானுங்க. எங்கங்க என்னமோ சவுண்டு வினோதமாக வருது, எனக்கு தெரிஞ்சு ஏதோ நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன். இப்போ ஜீபுமான ஏதோ வந்துடுமோ, எனக்கு பயமாக வேறு இருக்குது. வாங்க பொறுமையாக போகலாம். தாண்டி வந்துடுங்க. என்னங்க கொடுத்துருக்கான், இன்னும் தொலை சொல்லியிருக்கான். வாட் இஸ் திஸ்? அளவுக்கு லாக் பசில் மாதிரிங்க, பசில் கேம்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு அந்த கொடுத்துருக்கான், அதுக்கு பசில் சால்வ் பண்ணோம்னா முடிஞ்சு. எனக்கு தெரிஞ்சு பாஸ்வேர்டு விளாடுறாங்க, மேலே கொடுத்துருக்கான் பாருங்கள், 2 5 5ன்னு இங்கேயே கொடுத்துருக்கான். இந்த பக்கம் திருவனம்னா அந்த பக்கம் திருவனம்னா பாஸ்வேர்டு ஓப்பன் ஆகிடும். அதனால் அந்த மாதிரி நம்ம பண்ணிடலாம். 5 பண்ணிட்டோங்க. நீங்கள் ஓப்பன் ஆகலை. இன்னும் திருப்பியுமா ஓப்பன் ஆகலை? எங்க திரும்பி பண்ணுவோம். தப்பாக பண்ணிட்டனோ என்னங்க, திரும்பி பண்ணுவோம். தப்பாக பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. இதுங்க இன்னும் வருஷமாக கரெக்டாக 4 பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இன்னொரு டைம் 5 பண்ணுவோம். என்னங்க ஆரஞ்சு கல்லில் பண்ணால் அது வரமாட்டேங்குது. இன்னும் டோர் திறக்கலை. என்னங்க எனக்கு தெரிஞ்சு தப்பாக பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இது நல்லா பார்ப்போம். எங்க இந்த பக்கம் 5ங்க, நான் தப்பாக பண்ணிட்டேங்க. இப்போ தாங்க சாவி சவுண்டு கேட்குது. திறந்துட்டாங்க. என்னங்க திறந்துச்சு. அதே மாதிரி தாங்க இருக்குது. நம்ம எப்படி ஃப்ரெண்ட்லேருந்து வந்தோமோ அதே மாதிரி தான் இங்கே கொடுத்துருக்கானுங்க. நம்ம கூட நம்ம நண்பன் தான், அந்த பறவை வந்து நம்ம ஃப்ரெண்டு மாதிரி தான். நமக்கு அப்பப்போ கொஞ்சம் இன்ஸ்ட்ரக்ஷனும் கொடுக்கும், நமக்கு உதவி செய்யும். என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் மாதிரி அந்த மாதிரி தான் உதவி செய்யும். மற்றதெல்லாம் செய்கிறது வந்து நம்ம மட்டும் தான் செய்ய முடியும். எனக்கு தெரிஞ்ச இடம் இருக்குங்க. திடீர்னு ஏதோ வந்துடும் நினைக்கிறேன். ஏன்னா அதே மாதிரி இருக்குது. மற்ற ட்ரெயின் கேம் அந்த மாதிரிலாம் இல்லை. ஐயோ கடவுளே, நான் நினச்சி கூட பார்க்கல திடீர்னு வருவான்னு. ஆனால் என்ன செய்யறது, நான் பயப்படலையே. திடீர்னு வராங்க. எனக்கு தெரிஞ்ச இடம் இருங்க. பின்னுங்க இங்கேலாம் இருந்தான். இருங்க முன்னாடி போயிட்டு பின்னாடி திரும்பி பார்ப்போம். திடீர்னு பின்னாடி வந்துட்டாங்கன்னா நமக்கு வந்து ஏதோ பண்ணிடுவோன்னு நினைக்கிறேன். என்ன திறக்க மாட்டேங்குது. ஐயோ என்னங்க அழுத்திட்டே இருந்தால் திறக்கவும் பார்த்தா திறக்க மாட்டேங்குது. பின்னாடி வேறு அவன் இருக்கான், பின்னாடி வேறு பயமுறுத்தினான். என்னங்க திறக்க மாட்டேங்கையோ. அந்த பக்கம் கசும் திறந்து விசேஷே. தெய்வமே தெய்வமே, என்னையா நீ ரொம்ப நேரமாக நானும் கிளிக் கொடுத்துட்டே இருக்கேன். எங்க எனக்கு தெரிஞ்சு பின்னாடி கீழே வேணும். அவ்வளோதாங்க, எப்படியோ தொலைஞ்சிட்டான். இதுங்க போவோம், பொறுமையாக போவோம். அதே மாதிரியே தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இங்கேயும் ஒரு பசில் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இதே எப்படின்னா பசிலு ஹாரரு அந்த மாதிரி சம்மந்தமான கேம்னு நினைக்கிறேங்க. அதனால் அப்படி கொடுத்துருக்கான் பாருங்க. இது வந்து புல்லட் ட்ரெயினுங்க. ஆனால் எப்படி நம்ம இப்படி அழகாக போயிட்டுருக்கோன்னு தெரியல. ஆமாங்க, இங்கே சொன்ன மாதிரி இங்கே ஒரு பசில் கொடுத்துருக்கானுங்க. நீங்கள் அதையும் சால்வ் பண்ணுவோம். டியூ சம்திங் ஸ்ட்ரேஞ்ச் இஸ். அதான் நம்ம இங்கே வந்து தான் இங்கே பேசுகிறோம். என்னென்னா அந்த பறவைகிட்ட கேட்குறோம், நீ என்ன ஏதாவது சம்திங் ஸ்ட்ரேஞ்சராக பார்த்தியா, இப்போ வினோதமான விஷயம் பார்த்தியா. அதான் அந்த பேய் வந்துச்சுலுங்க, அதெல்லாம் வந்து வினோதமான விஷயம் பார்த்தியான்னு. இது வேறு, அதனால் விட்டுருங்க. பாருங்கள் அந்த மேலே அந்த கலரில் கொடுத்துருக்கானுங்க கோடு மாதிரி. அதையும் இதையும் வந்து நம்ம வச்சிட்டோம்னா திறந்துடலாம். இதுங்க இதை திறப்போம். நீங்கள் அது மாதிரியா திறந்துச்சுங்க. அப்படியே போவோம். என்னங்க ஏதோ சவுண்டு கேட்குது. ஏங்க மேலே நம்பர் கொடுத்துருக்கானுங்க 1. முன்னாடி போவோம், பொறுமையாக போகலாம். என்னமோ வருதுங்க.
இங்கே வருமா ஏன் தோன்றமோ நல்ல வேலைங்க வரல. அது அப்படி எண்டு போலங்க இந்த பாயிண்ட்டு வந்துட்டு போகுதுன்னு நினைக்கிறேன். ஏதோ மேலே நம்பர் கொடுத்துருக்கானுங்க, எதுக்குன்னு நமக்கு தெரியல. நம்ம வாட்டுக்கு போகலாம், இதுங்க பொறுமையாக போகலாம். என்னங்க 1 5 கொடுத்துருக்கான். ஓ என்னங்க வந்துட்டு போகுது திடீர்னு சூர்கேசம். அந்த வினோதமான பேய்ங்க. இந்த பேயை பற்றி ஜாப்பனீஸ் ஏதோ ஸ்டோரியில் வந்து நான் பார்த்துருக்கேன், ஏதோ இந்த இதில் கதையில் பார்த்துருக்கலாம். ட்ரெயின் பேய்ன்னு நினைக்கிறேங்க, சம்திங் ஏதோ ஒன்று இருக்கும். ஆனால் நமக்கு அது தெரியல. எப்படியோ தப்பிச்சுட்டு ஆடுக்கிட்டு அதோட எண்டு பாயிண்ட் நினைக்கிறேன். நல்ல வேலை அது எண்டு பாயிண்ட் வச்சானுங்க. எண்டு பாயிண்ட்லாம் நம்மளை முடிச்சு கட்டியிருப்போம். பார்த்தீங்களா வந்துட்டு போகுது. இதுங்கிற பாஸ்வேர்டு கேட்டுருக்கானுங்க. என்னங்க பாஸ்வேர்டு? திருப்பி ஒரு பர்சல் கொடுத்துருக்கானுங்க. என்னங்க பாஸ்வேர்டு? இதுங்க கிளிக் கொடுத்து பார்ப்போம். சீரியஸ்லி அட்டன் ஜஸ்ட்டு சம்திங் கிராப்பி ஆர் ஒரு அந்த ஆரர் படம் அந்த மாதிரி இருக்குதுங்க, ஒரு பேய் படம் மாதிரி இருக்குது அப்படின்னு. நீங்கள் சும்மா ஒரு நம்பர் கொடுத்து பார்ப்போம். நம்ம அங்கே பார்த்தோமில்லங்க, சும்மா கொடுத்து பார்க்கணுன்னா நான் அங்கே பார்த்தேன் 1 5 3 மேலே கலர் நம்பரே தான் பார்த்துட்டு வந்தேன். அதனால் எப்படியோ பஸ்ஸுக்கு தேவைப்படும். ஏன்னா திடீர்னு வாங்க மற்றதுக்கெலாம் வந்து நம்பர் இல்லையா, ஆனால் திடீர்னு நம்பர் கொடுத்தவொடனே அதனால நாங்கள் வந்து நம்பரை பார்த்தோம். எனக்கு திடீர்னு நான் மனசு மாதிரி தான் இருக்கானா வந்து அந்த ஸ்டார்ட் மாதிரி சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி கொடுத்துருக்கானுங்க. இதுங்க பார்த்துப்போம். எனக்கு தெரிஞ்சு 20 பர்சன்ட் நினைக்கிறேன். நம்ம எண்ணிகிட்டே போகலாம் எத்தனை சீட்டு இருக்குன்னு எண்ணிகிட்டே போகலாம். இது நம்மளை என்ன தெரியுமா, நம்மளை ஒரு விஷயத்தில் நிற்க வச்சுட்டு எல்லோரும் குறுன்னு பார்த்தா நமக்கு ஒரு எப்படி ஒரு ஃபீல் இருக்குமோ, எனக்கு அந்த மாதிரி ஃபீல் தாங்க கிடைக்கிது இந்த இடத்துல. இதுங்க பாருங்க எல்லாம் பாருங்க நம்மளே அங்கே இங்கே ஒரு சீட்டில் ஆள் இல்லை, கணக்கில் வச்சுக்கோங்க. ஒரு சீட்டில் ஆள் இல்லை, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்லேருந்து எண்ணிட்டு வரலாங்க. நீங்கள் எத்தனை சீட்டு நான் வந்து சரியாக எண்ணல, அதனால் ஃபஸ்ட்லேருந்து எண்ணிட்டு வரேன். இருங்க, இது 1, இது 2, இது 3, இது 4, இது 5, இது 6, இது 7, இது 8, இது 9, இது 10, இது 11, இது 12. என்னங்க 12 தான், 12ல் ஒரு ஆள் இல்லை, 12ல் ஒரு ஆள் இல்லை. இது 13, இது 14 நோட் பண்ணிட்டாங்க. 12ல் ஒரு ஆள் இல்லை. ஹேய் கவனிச்சிங்களாங்க, அங்கே ஒன்று அக்கௌண்ட் இருக்குங்க பேய் மாதிரி இல்லை, அது பேய் தான். நம்ம தான் வந்து இருங்க கிட்ட போய் பார்ப்போமா, கிட்ட போயிடுச்சா கடிச்சு வச்சிடுமா, இருங்க போய் பார்ப்போம். அழுதுகிட்டா இருக்குது. அதுவா இப்போ சின்ன குழந்தைங்க யாரோ சின்ன குழந்தை காஸ்டியூமில் வேஷம் போட்டுப்பாங்களா அந்த மாதிரி ட்ரெயினில் ஆக்சிடென்ட் ஏதாவது நடந்துருக்கு போல் அந்த பேய் நம்மளுக்கு. அங்கேருந்து எப்படிங்க இங்கே வந்துச்சு? அது இருக்குங்க, நம்ம டக்குனு இங்கேருந்து போயிடலாம். இங்கே அழுதுட்டு இருக்கிறது திடீர்னு இப்போ கதவு கிட்ட வந்துச்சு. நம்ம அங்கே ஒன்று பார்த்தோம்ல 12ன்னு 13 12 என்னமோ சம்திங்க. இந்த சீட்டில் தான் எங்கேயோ பார்த்தேன், 12ன்னு நினைக்கிறேங்க. தப்பாங்க இருங்க, அதை விட்டு இது 13. ஆமாங்க 13 தான். நம்ம ஸ்டார்டிங்லேயே அங்கே வந்து எண்ணிட்டே வந்தனால நமக்கு வந்து இதாகிடுச்சு காட்டுறது. அழுகிறது இன்னும் வரல, என்னங்க திறக்க மாட்டேங்குது. நம்ம வந்த பிறகு திறக்குது என்னங்க இதுங்க. போவோம், இது ப்ளூ கலர் லைட்டு போட்டு சீட்லாம் வரும். சீட்டு போங்க எனக்கு தெரிஞ்சு ஏதோ நடக்க போகுது அந்த இடத்துல. ஏன்னா சீட்லாம் ஒரு மாதிரி கலைஞ்சிருக்கு. இருங்க, சிவப்பு கலர் லைட்டு எங்கேருந்து வருது? சீட்லாம் எங்கேயோ கலைஞ்சி கிடக்குங்க. என்னங்க இது கண்ணு குறுகுறு நம்மளே பார்க்குது, ரைட் சைட்லேயும் பார்க்குது லெஃப்ட் சைட்லேயும் பார்க்குது. ஏதோ அது பார்த்தோன்னே நம்ம மேலே ஒரு சிவப்பு கலர் லைட்டு. ஏய் என்னங்க கிட்ட போனால் தான் அது இருங்க. ஏய் பார்த்தீங்களாங்க அந்த ஏதோ எனக்கு தெரிஞ்சு நான் இங்கேயோ பார்த்துருக்கேன், ஏதோ அனிமையில் ஏதோ பார்த்த மாதிரி ஞாபகம் எனக்கு. டோரிமா ஏதோ சின்சானில் ஏதோ 6 எபிசோடில் பார்த்துருக்குங்க. ஐயோ
எனக்கு தெரிஞ்சு எதுவும் பண்ணாமல் நினைக்கிறேன். கத்திட்டே இருக்குது. அது மேலே பட்டாதான் இப்போ ஏதோ போகணும்னு நினைக்கிறேன். நம்ம படாமல் போயிடலாங்க. நல்ல வேலை நமக்கு ரூட் பண்ணி வச்சதுனால அது மேலே வந்துட்டோம். ஏய் ஜஸ்ட்டு மிஸ்ஸுங்க. நடுக்கு பட்டு அது மேலே செத்துருப்போம் நம்ம. அதனால் பொறுமையாகவே இது மேலே ஏறிட்டே அப்படியே போயிடலாங்க. நம்மளை குறுன்னு பார்த்துட்டு இருக்கு. அதில் நான் சென்டரில் இருக்கிறதுனால கண்ணு குறுகுன்னு இருக்குது. நமக்கு அது வேறு இதாக இருக்குது. சரிங்க ஒரு தடவை செக் பண்ணி பார்ப்போமா? ஆமாங்க, கிட்ட போனால் மட்டும்தான் அது கற்றுது. எப்படா தொட்டாச்சு நீங்கள் இருக்குல்ல, தொட்டான சுருங்கும் அது மாதிரி. இப்போ கிட்ட போனால் தான் வந்து பயபுல வந்து கற்றுவான், கிட்ட போகலன்னா கட்ட மாட்டான். ஆட ஜோக்கரு. நம்மளை எதுவும் பண்ணாத வரைக்கும் நமக்கு சந்தோஷங்க. இது வந்து யாருங்க ட்ரெயின் லாஸ்ட் இஸ் மைண்டு. இது ட்ரெயினா இல்லை பேய்களின் ட்ரெயினா? ட்ரெயின் வந்து ட்ரெயினில் நம்ம பயணிச்சுட்ருக்கோம், எவனும் காணோம். ஒரு பேய் வருது, ஜாம்பி வருது, இஷ்டத்துக்கு என்னமோ வருது. என்னங்க பாஸ்வேர்டு? பாத்ரூம். இன்னொன்று சொல்ல மாதிரிங்க, ட்ரெயினில் பாத்ரூம்லாம் இருக்குல்ல பார்த்தீங்கன்னா, பாத்ரூம்குள்ளே என்னமோ கிச்சன் மாதிரி வச்சுருக்கானுங்க பார்த்தீங்களா? வேலை இருங்க. ஆமாங்க, கோடு மாதிரி இருக்குங்க கீழே. இது 1 2 1 2ங்க. 1 2 2 1 2 1 2. ஏன்னா கீழே எப்படி நம்ம பேப்பரில் லென்த்தாக கொடுத்துருங்க. அந்த மாஸ்க் கோடு இருக்குல்லங்க, மாஸ்க் கோடு மாதிரியே கொடுத்துருக்கு. என்னங்க தலை வந்திருக்கு? எங்க ஃபஸ்ட் நம்ம பார்க்கும்போது எதுவும் இல்லைதானே, எப்படிங்க தலை வந்துச்சு? இங்கே பாத்ரூம் கூட தலை வச்சுருக்கானுங்க. நம்ம அங்கே பார்த்தோம்ல அந்த மாதிரி பொம்மையாக இருக்குமோ எனக்கு அது தெரில. ஆனால் தலை வச்சுருக்கானுங்க, நமக்கு அது தெரியாது. தெரிஞ்சு சொன்ன நம்ம 1 2 1 2 பாஸ்வேர்டு. அவ்வளோதாங்க, போட்டாச்சு. என்னங்க திறக்க மாட்டேங்குது? பாஸ்வேர்டெலாம் போட்டாச்சு, திறக்க மாட்டேங்குது. இருங்க, இங்கே இருக்குங்க. நம்ம அங்கே டோர் திறக்கலான்னு சொல்லி நம்ம அங்கே பார்த்துட்டு இருந்தோம்னா இங்கே வச்சுருக்கானுங்க. என்னங்க டோர் திறக்க நம்ம என்ன இறங்க போகிறோமா? ட்ரெயினில் தப்பிச்சிட்டோமா? என்னங்க பிளாங்க் ஆகிடுச்சு. சவுண்டுக்கு. என்னங்க இது புல்லட் ட்ரெயினுங்க. புல்லட் ட்ரெயின் மேலே எப்படிங்க நிற்கணுங்க? என்னங்க ஜம்ப் பண்ணி பார்த்தாலும் பின்னாடி போகலாம் நம்ம. காரணம் காற்றை கிழிச்சிட்டு புல்லட் ட்ரெயின் பறந்து போயிட்டுருக்கு. பறந்து போகும்னு சொல்ல முடியாது, போயிட்டுருக்கு அது வாட்டுக்கு. நம்ம அப்படியே முன்னாடி போய் பார்ப்போங்க. எனக்கு தெரிஞ்ச அந்த இதுக்குள்ளே போகணும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு நமக்கு எப்படின்னு தெரில, காற்றுல எப்படி நம்ம பறக்கணும்னு தெரில. ஏன்னா புல்லட் ட்ரெயின் போகிறது மணிக்கு 360, அதுக்கு மேலே சம்திங் நிறையவே போகுங்க. அதில் எப்படி நம்ம மேலே நின்று தெரில. நம்ம ஒரு முதல்ல நம்ம கூட ஒரு பறவை, நம்ம ஃப்ரெண்டு அது. இருங்க இங்கே என்னங்க அப்படி போய் பார்த்துட்டு அதுவும் திறக்கலை, இன்னும் திறக்கலை. நாங்கள் எப்படிமா போகிறது? நாங்கள் புரியலைங்க. இங்கே பசில் இருக்கு. ஆமாங்க சார், ஐ தாட் ஐ ஜஸ்ட் பிளேயிங். அதாங்க நம்ம என்ன நினைக்கிறோன்னா, நம்ம காற்றுலேயே ஒரு பறந்துட்டு இருந்தோம் அந்த மாதிரி நினைக்கணும். அந்த டோர் திறக்க முடியல, அதனால் நம்ம வந்து ட்ரெயின் மேலே ஏறி அப்படி வந்திருக்கோம். இல்லைங்க இந்த பசல் வந்து அந்த பின்னாடி டோர்னு நினைக்கிறேங்க. இப்போ பாருங்களேன், பின்னாடி டோர் ஓப்பன் ஆகும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தப்போ ஓப்பன் ஆகலை. ஏன்னா அது ஃபஸ்ட்டு வந்து டோர் வந்து நம்ம இதாக போய் பார்க்கல, என்னென்னு பார்க்கல, நம்ம சொல்லலை. அதனால் ஏங்க அதை கண்டுக்காதீங்க, அது ஒரு ஜந்துங்க. நம்மளே பாருங்கள், நம்ம மேலே கிராஸ் பண்ணி தான் போச்சு, நம்ம ஒன்றும் ஆகலை. இப்போ என்னென்னா பசில் என்னென்னு பார்த்தீங்கன்னா அங்கே கொடுத்துருந்தானுங்களே அது வந்து என்னென்னா ஜன்னல் தான். அந்த ஜன்னலில் ஸ்க்ரீன் இருந்தால் பார்த்தீங்களா, இப்போ கூட வந்துட்டு போச்சு ஜந்து. அந்த ஸ்க்ரீன் வந்துருக்குல்ல, அந்த ஸ்க்ரீன் தான் கணக்கு. நம்ம பார்த்துட்டோம், இந்த சைட் பார்த்துட்டோம், ஒன்று இருந்துச்சு. இந்த சைட் ஜம்ப் பண்ணி பார்த்துக்கலாங்க. அந்த கையில் இருக்குதுங்க, எனக்கு அதை பற்றி பயம் வரல. ஒரு க்ரீப்பியாக இருக்குது, ஒரு வேடாக இருக்குது. பாவங்க ஒரு வாமிட் வர மாதிரி இருக்குங்க. எப்படி வெட்டி வச்சுருக்கான் இது வேறு. பேய் வேறு அப்பப்போ நம்மளை தொல்லை பண்ணிட்டு போகுதுங்க. இந்த கேம் வந்து மிஸ்ட்ரி கேம் தாங்க, நம்ம பசில் சால்வ் பண்ணி போடுறதான். அவ்வளோதாங்க. நான் ஒன்று தான் பார்த்தேன், வந்துட்டேன். என்னங்க சீட்லாம் அந்த இடத்துல இருக்குது, நம்ம எப்படி போகிறது? தூரத்தில் பேய் இருக்குங்க.
ஒரு மாதிரி சவுண்டு வருது, தூரத்தில் பேய் இருக்குன்னு கோடு வேறு போட்டு வச்சுருக்கான். இருங்க, பச்சை கல் லைட்டு, சாப் கல் லைட்டு. புரிஞ்சு போச்சுங்க. என்ன கேம்னா ரெட் லைட் க்ரீன் லைட் நம்ம எப்போயும் ஆடுவோம்ல, சின்ன வயசில் கூட ஆடுவோம். ஏன் இந்த இப்போ ஸ்குட் கேம் கூட இருந்துச்சுங்க. ஸ்குட் கேம் ரெட் லைட் க்ரீன் லைட் வந்துச்சுல, அதே மாதிரி தாங்க. பச்சை வந்தால் போகணும், சிவப்பு வந்தால் நிற்கணும். நிற்காமல் போனோம்னா அந்த பேய் வந்து நம்மளை கொண்டுரும். எனக்கு தெரிஞ்சு இந்த பேயை பார்க்கறக்கு இந்த சுடுகாடு சம்திங் என்னென்னா சோளக்காட்டில் வச்சுருக்க பொம்மை அந்த பேய் மாதிரி எனக்கு தோணுது. எப்படி தாண்டிட்டோம். இவ்வாறு சிரிக்கிறீங்க. எங்கள் சூர் கேஸில் சைடில் இருக்குது. என்னங்க ஜந்துவார் அந்த மாதிரி பேயெல்லாம் நான் எங்கேனா ஜாப்பனீஸில் வேணால் பார்க்கலாங்க அதிகபட்சம். ஆனால் ஜாப்பனீஸ் ஸ்டோரியில் நான் ஒன்றும் பார்த்துருக்கேன். சம்திங் மூவிஸ் அந்த மாதிரி விஷயத்தில் கொடுத்துருப்பானுங்க. கலர் சூர்கேஸ் வரைக்கும் நான் எந்த இடத்துலையும் பார்க்கல. சம்திங் சூர்கேஸ் தான் வந்து பஸ்ஸில் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் இது வரைக்கும் இத்தனை தாண்டி வந்த இடத்துல ஒரு சூர்கேஸ் கூட அந்த சைடில் பார்க்கலண்ண. இப்போ சூர்கேஸ் இருக்குன்னா எனக்கு தெரிஞ்சு சம்திங் இதாக பசில் க்ளூவை நம்ம கொடுத்துருவாங்க. நம்ம க்ளூவை வச்சு கண்டுபிடிக்கணும் பசில். பாருங்கள், அது இல்லாமல் இதில் கலர் வேறு மாறுதா, அதனால் அவங்க சைடில் வந்து எல்லாம் பிளாங்க்கு. நம்ம எதுவும் பண்ண வேணாம். ஃபஸ்ட் என்னென்னா பிங்க்கு மஞ்சள் கலரு. இருங்க, மஞ்சள் கலர் வைப்போம். மஞ்சள் கலரு பிங்க் என்னங்க பிங்க்கு. நெக்ஸ்ட் தெரியாமல் டிக் கொடுத்துருங்க. பிங்க்கு பச்சை. இருங்க, பிங்க் கலர் வச்சுப்போம். பிங்க்கு 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 பிங்க்கு. ஐயோ தெரியாது, இன்னொரு கிளிக் கொடுத்துட்டுங்க எங்கள் வாசலேருந்து. பிங்க்கு. இது பச்சை. பச்சை வச்சாருச்சு. நெக்ஸ்ட்டும் பச்சை நான் பார்த்தோமா, பிங்க்குன்னு பார்த்தோமா, ஆக்சுவலி மஞ்சள் கலர் தாங்க. மஞ்சள் கலர் தான் பார்த்தோம். தப்புங்க, பிங்க்கு மஞ்சங்க. இந்த பக்கம் பிங்க்கு, இந்த பக்கம் மஞ்சள். எங்கள் திருப்பி வருஷன்ல எங்கள் பிங்க்கு மஞ்சள் கலர். மஞ்சள் கலர் வச்சுட்டுங்க. கடைசி ஒன்று என்னென்னா ப்ளூ கலரு பிங்க் கலருங்க. ஸ்கை ப்ளூவும் பிங்க் கலரும். ஸ்கை ப்ளூ பிங்க் கலர் ஜிங்குச்சா வந்துட்டுங்க. பிங்க் கலர். அவ்வளோதாங்க, இந்த பஸ்ஸில் சால்வ் பண்ணிட்டோம். நீங்கள் திறப்போம். என்னங்க எதுவும் இல்லை. என்னங்க யாரும் இதில் எதுவும் இல்லையே. இருங்க, என்னமோ இழுக்குதுங்க நம்மளை. என்னமோ வராங்க ரன் எல்லாம். என்னங்க நம்மளை ஓட சொல்கிறான். வாட் இஸ் திங்க் ஹோல் பாடி ஸ்க்ரீமிங் ரன். அந்த மாதிரி வந்துச்சுன்னா நம்ம ரெஸ்ட் ரூமுக்குள்ளே இப்போ ஓடி வந்து ஒழிஞ்சிக்கணுமாங்க. அவன் அதை என்ன பண்ணுவான்னா நம்ம மைண்டே மாற்றி விட்றானாமா. ஹெட்டேக் மாதிரி ஆயிடுமாம்மா. ஏங்க அவன் போயிட்டானா கொஞ்ச நேரம் இங்கே இருந்துட்டு போகலாம். அவன் வந்தாங்கன்னா நம்ம ரெஸ்ட் ரூமுக்குள்ளே வந்து ஓடி வந்து ஒழிஞ்சிக்கணுமாம்மா. அவன் போன பிறகு நம்ம போனோம்மா. அது வந்து இப்போ இல்லைன்னு நினைக்கிறேன்னா நம்ம போகலாம் முன்னாடி. அவன் வந்தவொடனே நம்ம எங்கே போய் ஒழிஞ்சிக்கணும்னா ரெஸ்ட் ரூமுக்குள்ளே ஒழிஞ்சிக்கணுமாம்மா. அவன் போனவொடனே நம்ம வெளில வந்து போய்க்கலாமாம்மா. இருங்க, நம்ம பொறுமையாக போகலாங்க. வந்துட்டேன்னு நினைக்கிறேன். ஆமாங்க, வந்துட்டேங்க. விரண்டுங்க கடவுளே. ஏங்க இந்த பேரை நிறைய அந்த வாட்ஸ்அப்புக்கு வந்துருக்குங்க. அந்த ப்ளூவேல் கேம் அந்த மாதிரி கேம் சம்திங்கில் வந்திருக்கும் மேக்ஸிமம். இந்த பேய் மோமோஸ் பேயும் பாருங்க. சத்தியம் பயன்ட்டேங்க. மேடெல்லாம் வச்சுட்டாங்க. எதிர்பார்க்கவே இல்லை. இந்த பசில் எனக்கு தெரிஞ்சுங்க. அந்த எப்படின்னா நம்ம நடந்து வந்தோம்ல, இந்த காரிடாரில் எனக்கு சைடில் நம்பர் இருந்துச்சுல்ல, அந்த மாதிரி தான் கொடுத்துருக்கானுங்க. அந்த கார்டை நம்ம பார்த்தோம்னா அதில் தான் இதே தாங்க. அதே தான் லாஸ்ட் ஒன்று தான் பண்ணோம். இதான் ஆமாங்க, இதான் நம்ம கடைசி ஒன்று. இது ஒன்று மிஷினை நம்ம முடிச்சிட்டோம்னா நம்ம லோக்கல் பைலட் இப்போ ட்ரெயினை ஓட்டுறால அவரை போய் பார்த்துடலாம். இதுங்க நம்ம போய் பார்க்கலாம். வந்துட்டேங்க. சைடில் கொடுத்துருக்கானுங்களா. இருங்க, இங்கே 1 2 3 4 அந்த கருப்பு கலர் கொடுத்துருக்க நம்பருங்க. இப்போ 9 இருங்க 9 7 9 7 9 5ங்க. 9 7 5 6 9 7 5 6ங்க பாஸ்வேர்டு. நான் எப்படி வந்து சொல்கிறேன்னா, நம்ம அங்கே பஸ்ஸில் கொடுத்துட்டு வந்து நம்பர் பார்த்திங்கன்னா 1 2 3 4 இருந்துச்சு.
இங்கே நம்ம பார்த்தோம் அப்படி தான் இருந்துச்சு. இப்போனா 9 7 7 5 6ங்க. 6 இருங்க, 6 3 6 தாங்க. அவ்வளோதாங்க, திறந்துருச்சுங்க கதவு. இல்லைங்க அவ்வளோதான். என்னங்க இன்னொரு பர்சல் இருக்கா? கடைசி ஒன்று சொன்னால் இருங்க போய் பார்ப்போம். இன்னும் டோர் திறக்க முடியும். திறக்க முடியுங்க. பர்சல்லாம் இல்லை. ஒரு வழியாக வந்துட்டேங்க. ட்ரெயின் ஓட்டுறவன்ட்ட டிரைவரு அண்ணே செத்துட்டாங்க. செத்து போனமா கிடக்குறாங்க. இப்போ ட்ரெயின் ஆட்டோமேட்டிக்காக ஓடுதுங்க. நம்ம கூட இப்போ போயிடுவோம். நார்மல் பர்சன் வேட க்ரீப்பியாக இருக்குங்க. என்ன செய்கிறது? இங்கே போஸ்டன் ஸ்டேஷன் ஏதோ ஸ்டேஷன் இருக்காங்க. இப்போ அந்த ஸ்டேஷனுக்கு நம்ம போனோம்னா நம்ம அதான் வந்து லாஸ்ட் ஸ்டாப். ஆமாம், அந்த ஸ்டாப்புக்கு போய் வேறு ஸ்டாப்பே இல்லை. இருங்க, இதை வந்து புல் பண்ண சொல்லியிருக்காங்க நம்மளை. நம்ம அதுக்கு முன்னாடி இந்த போஸ்டன் ஸ்டேஷன் தான் லாஸ்ட் ஸ்டேஷன். ஆமாம், அங்கே இறங்கலைன்னா நம்ம வந்து இதுக்கப்புறம் ட்ரெயின் விட்டு இறங்க முடியாது. இந்த பேய்களுக்கிட்டே நம்ம ஆட்டி போயிருங்க. முதல்ல போய் புல் பண்ணிப்போங்க. புல் பண்ணிவிட்டு பத்துக்கிச்சுங்க. இங்கே நம்ம புல் பண்ணது வந்து பிரேக் லிவருங்க. அது எவ்வளோ ஸ்பீடில் போச்சுன்னு இல்லை. அது ஜாம் ஆகி ப்ரோக்கன் எமர்ஜென்சி பேக் ஃபேண்டசி மாதிரி இருக்குங்க. இப்போ ஸ்டாப் பண்ண முடியாது. லோக்க போயிட்டனாலும் ஸ்டாப் பண்ண முடியாது. பற்றிக்கிச்சு. அவனை காப்பாற்றலான்னு பார்த்தா அவனையும் காப்பாற்ற முடியாது. ஏன்னா அவன் வந்து செத்துட்டான் நெருப்பில். நம்ம வந்து 10 நிமிஷத்தில் பேக் வேடா இங்கே சீரியஸாக சொல்கிறானான்னு தெரியலைங்க. நம்ம இப்போ இங்கேருந்து 10 நிமிஷத்தில் வந்து பேக் வேணும். நம்ம வந்தோம்ல அந்த பேய்கிட்டலாம் தப்பிச்சு இஷ்டத்துக்கு பேயெல்லாம் வந்துச்சுல, அதிலேருந்து தப்பிச்சு வந்தோம்ல. இப்போ அங்கேருந்து திரும்ப போகணும். அது பாருங்க பிஜி மேலே போடுறாங்க. டைமர் ஆன் பண்ணிட்டானுங்க. அவங்க அது வாட்டுக்கு போயிட்டுருக்குங்க. 10 நிமிஷத்துக்குள்ளே இந்த ட்ரெயின் விட்டு போகலைன்னா நம்ம பேய்கள்கிட்டையும் மாட்டிப்போம். அப்படி இல்லைன்னா இங்கே பாம்பு வெடித்து கொண்டுரும். ஏன்னா ட்ரெயின் பற்றிக்கிச்சிங்க. ட்ரெயின் வெடிச்சிடும். நம்ம வந்து ஒன்று ட்ரெயின் விட்டு வெளில போகணும், இல்லைன்னா ட்ரெயின்குள்ளேயே வந்து செத்து போகணும். பேய்களுக்கு நீங்கள் அந்த பேய் வாட்டுக்கு நகர்ந்துட்டுருக்கு. இன்னும் 3 பேயாக மாறிடுச்சுங்க. நீங்கள் இப்போ இருக்க நம்ம பேய்களை எதுவும் கண்டுக்க வேணாம். நமக்கு அந்த டைமருக்குள்ளே போகணும். அது பாருங்க, அது நம்மளையும் கண்டுக்கல. நம்ம வாட்டுக்கு டைமருக்குள்ளே அங்கே போய் ஆகணும். அதனால் நிற்காமல் ஓடலாம். இப்போ அந்த சைடில் பார்த்தீங்கன்னா அந்த கைகள்லாம் வந்து அசையுது. என்னங்க எனக்கு தெரிஞ்ச அந்த ஜந்துவாக நினைக்கிறேங்க. அந்த கடவுளே, அது மறந்துட்டேங்க. அந்த பேய் அப்பப்போ வந்துட்டோங்க. அந்த ஜந்து வந்தால் பாத்ரூம்குள்ளே ஒழிஞ்சி சொன்னானுங்க. இருங்க, அந்த பாத்ரூம்குள்ளே போய்க்கிறேன். இருங்க. தோசாத முடியலைங்க. பைத்தியக்காரி எப்போ வரா தெரிலைங்க. இருங்க போயிடணும். நீங்கள் சவுண்ட் எதுவும் மெட்டே டைம் அந்த ஆகலை. இது வேறு அப்பப்போ கத்திட்டு இருக்குங்க. அந்த கண்ணு வேறு சாப்பிட்டுக்காக நம்மளை ஒரு பயம் விட்டுறானுங்க. இன்னும் கீழே குதிச்சிடலாம். நீங்கள் என்ன போக முடியல அப்படி என்ன எங்கிட்ட வந்துட்டான். இதுங்க இப்படி திரும்பி போகலாமா? எனக்கு தெரிஞ்சு அவனும் வந்துட்டானுங்க. அந்த பேய் வந்துட்டாங்க. திரும்ப போக முடியாதுங்க. திரும்ப போகணுன்னா திருப்பி வந்துடுவாங்க. இவன் தாங்க. கடவுளே, ட்ரை அகைன். நம்ம நம்பர் கிவ் தான். நம்ம ஜாயின்ஸ்னா தத்துவோம் தான். அதுவும் இல்லாமல் எந்த விஷயத்துலையும் நம்ம பின்வாங்கக்கூடாது. நெவர் கிவ் அப் தான் நமக்கு. யாருங்க நெவர் கிவ் அப் பண்ணால் இங்கே எதுக்கு ஜெயிக்கிறது மறந்து போய் இப்போ இருங்க. இங்கே அது இருக்கும் போது நம்மக்கிட்ட போனோம்னா நம்ம செத்துடுவோம். அது மறைஞ்சு போகணும். நம்ம போனோம்னா ஈஸியாக போயிடலாம். இருங்க, மறைஞ்சிருச்சு. இப்போ நம்ம சீக்கிரம் ஆரம்பிச்சு போகலாங்க. நான் சைத்தான் பிடிச்சவங்க வந்தனால தாங்க நம்ம செத்துட்டோம். இல்லைன்னா அழகாக போயிருக்கலாம். வெறி ஏற்றுறான். நீங்கள் திருப்பி அழகாக இங்கே ஒன்று இருக்குமே ஜந்து. கடவுளே, நம்ம போகவே விட மாட்டோங்க. ட்ரையகன் நீங்கள் எப்படி ஓடிடலாம். பின்னாடி தான் இருக்குது ஜந்து. ஆமாங்க, பின்னாடி தாங்க இருக்குது.
ஜந்து இருக்குல்ல அந்த பேய் நம்ம ஸ்டார்டிங் சீனில் பார்த்தோம்ல உட்காந்து அழுகிட்டு இருந்துச்சுல அதுதாங்க எங்கே வந்துட்டாங்க சார் எனக்கு தெரிஞ்சு. ஸோ கடவுள் இங்கே மெதுவாக தாங்க போயிட்டு இருந்துச்சு. எங்கள் பாத்ரூம் பக்கத்தில் இருக்குது அதுக்குள்ளே போய் ஒழிஞ்சு போவாங்க. அப்படி போக முடியாது ஏன்னா அவன் ஜந்துக்காரன் வந்துட்டான். எங்க அந்த இடத்துல வந்து அந்த பொம்பளை மெதுவாக தாங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக்குன்னு போயிட்டு வந்துட்டு இருந்துச்சு. நம்ம பார்த்துட்டானே போனோம். இதுங்க போச்சுன்னு நினைக்கிறேங்க இழுக்கலை. இங்கே நீங்களே பார்த்தீங்களா என்னங்க இவங்க வந்துட்டோங்க எப்படியோ தாண்டி. என்னங்க மேலே போயிட்டு உருண்டு வரான் ஒரு பேட்டால். ஏங்க ட்ரெயினுக்கு மேலே உருண்டு வராங்க. எங்கே ஜம்ப் பண்ணி பொறுமையாக போகலாம். அவன் வரக்குள்ளே போகணுங்க. இல்லைங்க எனக்கு தெரிஞ்சு ஓரத்தில் போய் உட்காந்துக்கலாம். அவ்வளோதாங்க அக்கா ஒன்றும் பண்ண முடியாது. எங்கே மூளையில் தாங்க உட்காந்துருந்தேன். நம்ம எப்படிங்க அடித்தான் எப்படியோங்க அந்த நான் வந்துட்டோம். எங்க பொறுமையாக நமக்கு 6 நிமிஷம் தாங்க இருக்குது. அதுக்குள்ளே நம்ம 5 போய் ஆகணும். நம்மளும் ஜம்ப் பண்ணி ஓரமாக போய் நிற்கான்ட்ருக்கோம். இவங்க சிக்கிட்டேங்க முடிஞ்சுங்க கதை முடிஞ்சு. நீங்கள் போயிட்டானா நான் போயிட்டேங்க. அவ்வளோதான் நம்ம இதுக்கு மேலே அப்படியே பொறுமையாக போயிடலாங்க. ஜம்ப் பண்ணி அது டைம் வந்தாலும் நம்ம சிக்கிடுவோம். பொறுமையாக போகலாம். இந்த பிஜிஎம்மாக சைடில் போட்டு நம்ம வெறி ஏற்றிட்டு இருக்கானுங்க. நம்மளும் ஸ்பீடாக முடிக்கணுங்க. இதில் ஒரு ஜம்ப் பண்ணி இந்த லேசரில் படல நம்ம குள்ளே பூச்சி முதல்லனால இருங்க. இவன் ஏனுங்க திடீர்னு புதுசாக வரான். இந்த லேசர் மேலேயும் படக்கூடாது. அவங்ககிட்டையும் சொல்லி வாயமோ இல்லை அவங்ககிட்டே போய் விழுகுற. நீங்கள் பொறுமையாக போகணும். ஸோ எத்தனை வாட்டிங்க இதுங்க இந்த வேலை படாமல் போயிடுவாங்க. ஓகே இந்த வாட்டி படாதுங்க சொல்லி வாயமோல பாடுறான். ஒரு ஜம்ப்பு குமிஞ்சு போய் ஒரு ஜம்ப்பு அவ்வளோதான். எப்படி போயிடலாம். அதில் வேறு உனக்கு நடந்து வந்துட்டுருக்காங்க. அவன்கிட்ட மாட்டினானா அவன் என்னை கொதறி விடுவான். ஒரு ஜம்ப்பு இருங்க இந்த சைடு போகலாம். வந்துட்டாங்க சொல்லி வாயமோல வந்துட்டான். இந்த சார் ஒன்றும் பண்ணல. அவ்வளோதாங்க தோட்டை வந்து அனுப்பிச்சு போனோம்னா முடிஞ்சுன்னு நினைக்கிறேன். ஆமாங்க வந்துட்டேங்க லோக்கல் போயிட்ட. நம்ம ஸ்டார்டிங் சீனில் இந்த வழியாக போனோம். அப்போ எதுவுமே இல்லை. இப்போ தான் கொண்டு வந்துருக்காங்க. நீங்கள் லோக்கோ கடைசி பக்கம் கமெண்ட் பண்ணுங்க. புல்லட் ட்ரெயினுக்கு 2 பக்கம் வந்து டிரைவிங் பண்ணுற ஆப்ஷன் இருக்குங்க. ஃப்ரண்ட்டில் பற்றிக்குச்சு பேக் சைடில் வந்திருக்கும். எங்கள் மேனுவல் கண்ட்ரோல் பண்ணால் என்னங்க எப்படி பண்ணணும் எனக்கு புரியல. எங்கள் தொட்டால் மறைஞ்சு போகுது. எனக்கு திருப்பி வருது. எங்கள் தொட்டால் மறைஞ்சு போகுது. திருப்பி தொடாமல் இன்னொன்று தொட்டணும்னு திருப்பி வருதுங்க. என்னங்க மறையில் மறந்துச்சுங்க. நெக்ஸ்ட்டு வந்து என்ன எனக்கு தெரிஞ்சு ஆமாங்க அந்த மேனுவல் புக்கில் கொடுத்துருக்கானுங்களே நம்ம அதை பார்த்துட்டான் தொட்டோம். அதுவும் ஆகலை. ஸ்டார்டிங்கில் வந்து நான் மேனுவல் புக்கில் என்ன கொடுத்துருக்காங்க அந்த கலரை ஃபஸ்ட் தொட்டு அதுக்கப்புறம் தான் என்னை முடிக்கணும். என்னங்க லிவர் மேலே போக மாட்டேங்குது. லிவர் அப்புன்னு தான் கொடுத்துருக்கானுங்க. என்னங்க லிவர் மேலே போக மாட்டேங்குது. என்னங்க லிவர் இங்கே வந்துட்டாங்க. அந்த ஜந்துவும் வந்துட்டாங்க. இங்கே இந்த வழியாக தாங்க வரான். நம்மளை பிடிச்சானா முடிஞ்சுங்க. நம்ம சோழி மண்டையை குழப்பி விட்ருவாங்க. அவனால் நம்மளை கொல்ல முடியாது. ஆனால் மண்டையை குழப்பி விட்ருவான். இல்லை ஏதோ ஒன்று பண்ணிடுவான். கிட்ட வந்துட்டான்னு நினைக்கிறேன். ரொம்ப இழுக்கிறான். மாட்டிக்கிட்டேங்க சொன்னேன்னா இல்லையா கிட்ட வந்துட்டான்னு. என்னங்க இங்கேயும் லோக்கல் போயிட்டாங்க. இல்லைங்க நான் ஒன்மோஸ்ட் ட்ரை பண்ணுவோம். ஒரே ஒரு கிளிக்கு தான் முடிஞ்சு. இருங்க என்னங்க மேலே லிவர் போக மாட்டேங்குதுங்க. லிவர் மேலே என்னங்க லிவர் மேலே அப்போ போனால் அதை தொட்டாலே வந்து லிவர் போக மாட்டேங்குதுங்க. லிவர் அப்பே ஆகலை. அவ்வளோதாங்க ஆயிடுச்சுங்க. இங்கே ஒரு வழியாக ட்ரெயின் விட்டு இறங்கிட்டோங்க. ஆமாங்க முடிஞ்சோம். நம்ம எப்படியோ போஸ்டன் ஸ்டேஷனுக்கு வந்து இறங்கிட்டோம். அவ்வளோதாங்க வெற்றிகரமாக போஸ்டன் ஸ்டேஷனில் வந்து இறங்கிட்டோம். இதோட இந்த கேம் முடிஞ்சு. இதான் வந்து எல்லா மிஸ்ட்ரி ட்ரெயினுங்க இந்த கேமு. எப்படியோ முடிச்சிட்டோம். எக்ஸிட் பட்டன் கொடுத்துருவோம். மறக்காமல் லைக் ஷேர் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னும் நம்ம மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பாய் காய்ஸ்.